ஓகே. இன்னைக்கு பிளான்ட் ஆத்தென்டிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? பிளான்ட் ஆத்தென்டிகேஷன்னா நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து புதுசாக எடுக்கிறோம். அந்த பிளான்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே வந்து ரிசர்ச் பண்ணல, ஃபைட்டோகெமிக்கல் ஓரியன்டாக அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டி யாருமே வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு பிளான்ட்டை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து எடுக்கிறீங்க. ஓகேவா? அதை வந்து ஆத்தென்டிகேஷன், அந்த பிளான்ட் வந்து எந்த ஜீனஸ், எந்த ஃபேமிலி, அதோட பிளான்ட் நேம் என்ன, அதோட பைனாமியல் நேம் என்ன அப்படின்னு சொல்கிறத பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து பிஎஸ்சியில் போய் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட சதர்ன் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. நீங்கள் போஸ்ட் பண்ணி கூட உங்களோட பிளான்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பிஎஸ்சி வந்து அப்ரோச் பண்ணலாம். பிஎஸ்சி வந்து இங்கே எங்கே இருக்குன்னா அக்ரி காலேஜ், இப்போ காந்திபுரத்துலேருந்து, இப்போ இங்கே கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்கள் அவுட் சைட் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அந்த எப்படி வரணும்னா நீங்கள் காந்திபுரம் வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா காந்திபுரத்துலேருந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து அக்ரி யூனிவர்சிட்டி வழியாக தான் போகும். அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் கேட்டில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து பிஎஸ்ஐ எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. காந்திபுரத்துலேருந்து மருதமலை பஸ்ஸு, ஓகேங்களா? மருதமலை பஸ்ஸு 70 அந்த மாதிரி இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து மருதமலை போகிற எல்லா பஸ்ஸுமே அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து இறக்கி விடுவாங்க. அங்கே நீங்கள் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் இறங்கி நீங்கள் உள்ள பிஎஸ்ஐக்கு வழி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பிஎஸ்ஐக்கு போகும்போது வந்து நீங்கள் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே தான் போகணும். அப்போ தான் வந்து பிளான்ட் ஆத்தென்டிகேஷனுக்காக அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரிமைனிங் டேஸ் வந்து நீங்கள் பிளான்ட் ஆத்தென்டிகேஷனுக்காக போக முடியாது. ஓகேங்களா? ஒரு 10 மணிக்குள்ள வந்து ரீச் ஆகிடுங்க. டியூஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து வர்ற மாதிரி. ஆனால் பிஎஸ்சியில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது 2020 அதாவது 2022 ஓகேங்களா 2022லலாம் வந்து ஒரு பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஸ்பெசிமனுக்கு 50 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோட பிளான்ட்டுக்கு ஆத்தென்டிகேஷன் வாங்கும்போது 50 ரூபாய்க்கு தான் பே பண்ணி அங்கே வந்து அவங்க சொல்லுவாங்க எப்படி பே பண்ணணும்னு. அது ஒரு ஆன்லைன் சிஸ்டமில் பே பண்ண சொல்லுவாங்க. அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிடணும். அந்த ரெசிப்டை கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்கள் பிளான்ட் ஸ்பெசிமனை வந்து பார்த்து அதோட நேம் என்ன, பைனாமியல் நேம் என்னன்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிகேஷனுக்கு, தீசஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஆனால் பிளான்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு நீங்கள் எப்போ போகணும்னு சொல்லிட்டேன், எங்கே எப்படி போகலான்னு சொல்லிட்டேன். இப்போ காந்திபுரத்தில் வந்து 70 பஸ், மருதமலை போகிற எல்லா பஸ்ஸும் அக்ரி யூனிவர்சிட்டியில் அக்ரி யூனிவர்சிட்டி போவோம். அக்ரி யூனிவர்சிட்டியில் இறங்கி நீங்கள் பிஎஸ்சிக்கு வழி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்போ போகணும் அப்படின்னா டியூஸ்டே தேர்ஸ்டே அப்போ தான் போகணும். பிளான்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு போகணுன்னா அப்போ தான் போகணும். அப்போ போகும்போது நீங்கள் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? பிளான்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு அவங்க வந்து லெட்டர் ஹெட்டில், நம்ம காலேஜோட லெட்டர் ஹெட்டில் ஒரு நம்ம இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷனுக்காக வர்றாங்க, அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆத்தென்டிகேஷனுக்காக அங்கே வர்றாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் இருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உங்கள் பிளான்ட் ஸ்பெசிமனுக்கு பைனாமியல் நேம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். எப்படி பிளான்ட் எடுத்துகிட்டு போகணும்னா பிளான்ட் ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பைனாமியல் நேம்னா என்ன, ஹெர்பேரியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்கிட்ட வந்து கேட்டவங்க ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு கேட்டாங்க. அவங்க சார் வந்து நார்மல் காமன் பிளான்ட்டுக்குமே நீங்கள் ஆத்தென்டிகேஷன் வாங்கி வைங்க, பேப்பர் பப்ளிகேஷனுக்குலாம் வேணும். ஏன்னா சில பேப்பர் பப்ளிகேஷன், அதாவது நம்ம ஊரில் இப்போ பேப்பர் பப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டும் நம்ம பேப்பரை பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ பார்க்கும்போது அந்த பிளான்ட்டோட இப்போ வந்து நம்ம ஊரில் அது காமன் பிளான்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஆலமரத்தோடைய ஒரு ஆலமரமே எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு அரசமரத்தோட இலையை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காமன் பிளான்ட்டாக இருந்தாலுமே அதோட ஆத்தென்டிகேஷனும் வேணும், பேப்பர் பப்ளிகேஷனுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு யாரெல்லாம் பிளான்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பேப்பர் பப்ளிகேஷனுக்காக இந்த பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும். நமக்கு தெரியும் எப்படி ஹெர்பேரியம் கொண்டு போகணும், ஹெர்பேரியம்லாம் எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்து எப்படி பிளான்ட் ஸ்பெசிமன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதோட ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஒரு பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னா என்னென்னா இது ஃப்ரூட்டு, ஒரு பிளான்ட்டுக்கு ஃப்ரூட் இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ளவர் இருக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளவரோ ஃப்ரூட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் ஆத்தென்டிகேஷனுக்கு. அது இல்லாமல் போய் இது என்ன பிளான்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அங்கே உள்ள டாக்ஸானமிஸ்ட்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது
உங்கள் பிளான்ட் ஸ்பெசிமன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும்போது அதில் வந்து உங்கள்கிட்ட லெட்டர் ஹெட்டும் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஹெட்டோட ஒரு லெட்டர் இருக்கணும். டியூஸ்டே தர்ஸ்டே தான் நீங்கள் போகணும். உங்கள் பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற பிளான்ட்டுக்கு வந்து ஒன்று ஃப்ளோரல் பார்ட் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சீடாக இருக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெர்பேரியம் அப்படின்னா ட்ரை ஸ்பெசிமனாக கூட இருக்கலாம், ஆனால் அதோட லீஃப் எல்லாம் இருக்கணும். ஓகேவா? ஹெர்பேரியம்னா ஒரு ட்ரையாக கூட இருக்கலாம் அந்த பிளான்ட், ஒரு 2-3 days பழைய பிளான்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஃப்ரூட்டும் லீஃபும் வந்து ஃப்ரூட்டும் ஃப்ளவரும் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? அந்த லெட்டர் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு நான் இங்கே காட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் லெட்டர் ஃபார்மேட்டு. அதில் வந்து உங்கள் காலேஜ் லெட்டர் ஹெட்டில் வந்துட்டு போட்டுக்கோங்க, டு த டைரக்டர் பிஎஸ்ஐ சதர்ன் ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ரெக்வெஸ்ஷன் டு ஐடென்டிஃபை த ஆத்தென்டிகேஷன் பிளான்ட் ஸ்பெசிமன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. இந்த லெட்டர் இது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கள் காலேஜெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட நேமு, இந்த இடத்துல உங்கள் கைடோட நேம், கீழே மேலே வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன் நேமை. அந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து உங்கள் நேமு, அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் கைடோட நேம். இதுதான் ஃபார்மேட், லெட்டர் ஃபார்மேட்டு, பிஎஸ்சி கொண்டு போகிற லெட்டர் ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்களா நமக்கு பைனாமியல் நேம். அது வந்து நான் எதில் பார்த்தேன்னா சவுத் கங்காவில் வந்துட்டு ஒரு தீசஸ் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தேன். அது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த இப்படி தான் இருக்கும். அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட லெட்டர் ஹெட்டில் அவங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது, அந்த நம்பர், ஆத்தென்டிகேஷன் நம்பர். இந்த நம்பர் தான் நமக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட்டு இதுதான் அப்படின்னு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறது, அதுதான் இது. இந்த நம்பர் தான் நம்ம பிளான்ட்டு கொடுக்குற அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பர் தான் நம்ம வந்து பப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் இந்த இடத்துல வரும். நீங்கள் உங்கள் நேமு, உங்களோட டிபார்ட்மெண்ட்டு, உங்கள் காலேஜ், உங்கள் அட்ரஸ், நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த உங்கள் பிளான்ட்டோட பைனாமியல் நேம். ஓகேங்களா? கீழே சாரி என்னோட கர்சர் ஒர்க் ஆகலை, ஷோ ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் லைனில் வந்து அந்த லெட்டர் ஹெட்க்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்பர். ஓகேங்களா? அந்த லெட்டர் ஹெட்டுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதுக்கப்புறம் கீழே உங்களோட அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அனுஷியா தேவி பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் அப்படின்றதுல இது வந்து நம்ம அப்ரோச் பண்ணவங்களோட அட்ரஸ் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேடம் இந்த பிளான்ட் ஸ்பெசிமன் அப்படின்னு இருக்குங்களா, அது கீழே உங்கள் பைனாமியல் நேம், பிளான்ட்டோட பைனாமியல் நேம் வரும். இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட். இதை வந்து நீங்கள் தீசிஸ்லையும் முன்னாடி சர்டிஃபிகேட்டில் வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த நம்பர் அந்த லெட்டர் ஹெட்டில் கொடுக்குற அந்த பிளான்ட் ஸ்பெசிமன் நம்பரை நம்ம பப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு பாருங்க பப்ளிகேஷன். இதில் வந்து இந்த செகண்ட் பேரா பாருங்களே, கோயம்புத்தூர் தமிழ்நாடு பிஎஸ்ஐ SRC/5/23/2022 டெக் 398 அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் அந்த நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு பேப்பரை ரெஃபர் பண்ணும்போது பார்த்தேன். அந்த பேப்பர் பப்ளிகேஷனில் அவங்க பிளான்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்களோட பிஎஸ்ஐ நம்பர், அவங்க பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே சைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம எப்படி பிஎஸ்சியில் பார்த்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்காக கூட நம்ம பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் வாங்கணும். ஓகேங்களா? இதுதான் பிளான்ட் ஆத்தென்டிகேஷன் எப்படி வாங்குறதுங்கிற ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். தெரியலன்னா என்னோட சிஎஸ் ஆக்கிட்டதை கேட்டு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.